குட் மார்னிங் சோல்ஸ். இந்த சாங் வந்து ரொம்ப டீட்டெயில்டாக நம்ம வந்து இந்த ஸ்பிரிச்சுவல் பாத்தில் நம்ம ரொம்ப அவேராக நம்மளோட மனசுக்குள்ளே என்ன நடக்குது, நம்ம நம்ம வந்து இறைவன் காட்டுற வழியில் வந்து நம்ம வந்து நடக்கணும் அப்படின்ற அந்த ஒரு நாலேஜோட நம்ம லைஃப்பை எடுத்துகிட்டு போகும்போது நம்ம லைஃப் எப்படிலாம் இருக்கும், என்ன மாதிரிலாம் வந்து நம்ம வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம், ஃபைனலாக நம்ம என்ன அட்டைன் பண்ணுவோம் அப்படின்றத ரொம்ப அழகாக இந்த சாங்கில் வந்து கொடுத்துருக்காங்க. எனக்கே நிறைய விஷயங்கள் வந்து அந்த ஆர்டர்ஸ்லாம் எனக்கு தெரியாது. இது நடக்குது அப்படின்னா நான் வந்து ஜஸ்ட் ஒரு பிளைண்ட் ஃபெய்த் மட்டும்தான் வைப்பேன் இறைவன் மேலே. ஓகே, இது ஏதோ ஒரு காரணத்துக்காக நடக்குது, கண்டிப்பாக மாறிடும் இந்த சுச்சுவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நான் மட்டும் அதை நம்பி நான் வந்து ஒன்றுமே தெரியாமல் தான் அந்த ஜேர்னியில் வந்து போவேன். இறைவன் மேலே ஒரு டீப் ஃபெய்த் மட்டும் வச்சு. பட் ஒன்றே எனக்கு நல்லா தெரிஞ்சிச்சு, எல்லாமே வந்து ஒரு ஒரு ரூல் படி தான் நடக்குது. ஏன்னா எனக்கு நடக்கிறது அடுத்து வந்து வேற யாராவது சொல்லுவாங்க. நான் வந்து ஒரு ஒரு 6 மந்த்ஸ் முன்னாடி கடந்து வந்த ஒரு பாதையை அதே மாதிரி வந்து சேலஞ்சஸோட, அதே மாதிரி ஈவெண்ட்ஸோட, அதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸோட ஒருத்தவங்க வந்து என்கிட்ட கேட்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அப்போ அந்த பேட்டர்ன் வந்து ஒன்று தான். ஏதோ ஒரு பர்டிகுலரான ஒரு ரூல் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு காடு. அந்த ரூல் படி தான் எல்லாரும் வந்து ட்ராவல் பண்ணுறாங்க, எல்லாருக்குமே இது ஒரே மாதிரி தான் நடக்குது அப்படின்ற பிறகு தான் நான் அதை எல்லாத்தையும் நோட் பண்ண ஆரம்பித்தேன். பட் எனக்கு வந்து ஒரு ப்ராப்பர் எவிடன்ஸ் வந்து எதுலேயுமே எனக்கு கிடைக்காம இருந்துச்சு. இன்றைக்கி இந்த சாங் மூலமாக வந்து எனக்கு வந்து நிறைய வந்து ஒரு கிளாரிட்டி கிடைக்குது. இந்த ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி வந்து எந்த மாதிரி ஒண்டர்ஃபுல்லாக இருக்கும், அதில் என்னென்னலாம் நம்ம வந்து சந்திப்போம், என்னென்னலாம் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்றது இதில் வந்து ரொம்ப சூப்பராக சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த சாங் வந்து நான் 2 நாளாக ஸ்ப்ளிட் பண்ணி உங்களுக்கு சொல்லலாம்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து ஒரு போர்ஷன் கவர் பண்ணுறேன், நாளைக்கு வந்து இன்னொரு போர்ஷன் வந்து கவர் பண்ணுறேன். கண்டிப்பாக எல்லாருமே வந்து கவனமாக கேளுங்க. லைஃப் வந்து எவ்வளோ ஒரு ஒண்டர்ஃபுல்லான லைஃபு, கடவுள் வந்து எப்படி சூப்பராக ரூல்ஸ் எல்லாம் வச்சு நம்மளை எடுத்துகிட்டு போகிறாரு. ஆனால் நம்ம வந்து அந்த அறியாமையில் போய் மாட்டிக்கிட்டு மேக்ஸிமம் பீப்புள் வந்து லைஃப்க்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த ஒரு பியூட்டிஃபுல் மீனிங்கும் பியூட்டிஃபுல் ரூல்ஸும் தெரியாமலே நம்ம வந்து எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். இதில் இந்த சாங் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் எல்லாத்தையுமே. ஃபஸ்ட்டு சாங் ரீட் பண்ணலாம். மந்தர மேரு மதிபானுவை மாற்றி கந்தாய் குளிர் கசடர வல்லார்க்கு தந்தின்றி நற்காமிய லோகன் சார்வாகும் அந்த உலகும் அணிமாதி ஆமே. ஸோ இது வந்து மந்திர மேரு அப்படின்னா மந்திர மவுண்டன்னு சொல்லிட்டு நம்மளோட முன்னாடி இருக்கக்கூடிய அந்த ஒரு ஸ்பிரிச்சுவல் ஸ்டோரிஸில் வந்து நம்ம அந்த ஸ்டோரி வந்து கண்டிப்பாக எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். அதாவது தேவர்களும் அசுரர்களும் வந்து பார்க்கடல்ல வந்து அந்த அமுதத்தை வந்து கடைஞ்சு எடுத்தாங்க. அவங்களுக்குள்ள போட்டி வந்து அமுதத்தை கடைஞ்சு, அந்த அமுதம் வந்து என்னன்னா அது வந்து இது சாகாவரம் கொடுக்கக்கூடிய அந்த அமுதத்தை வந்து கடைஞ்சாங்க. அது கடையிறதுக்கு வந்து அந்த 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 மலை, ஒரு பெரிய மலை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த மலை தான் வந்து அந்த மந்திர மேரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பற்றி வந்து நான் வந்து அந்த ஸ்டோரிக்கு வந்து எனக்கு இன்றைக்கி வந்து ரொம்ப டீப்பான ஒரு மீனிங் கிடச்சிச்சு. முன்னாடி வந்து அது வந்து ஒரு சைல்டுக்குரிய ஒரு சும்மா ஒரு மித்தாலஜிக்கல் அட்ராக்ஷனு, ஏதோ ஒரு மேஜிக்கலாக நடக்கிற மாதிரி சின்ன வயசில் நான் வந்து ஸ்டோரி புக்ஸில் படிச்சிருக்கேன். பாம்பை யூஸ் பண்ணி ரோப்பா யூஸ் பண்ணி அதை வந்து கடைவாங்க. அவங்க 2 பேத்துக்குள்ளே போட்டி வரும். அவர் விஷ்ணு ஹெல்ப் பண்ணுவார், விஷ்ணு பகவான் ஹெல்ப் பண்ணுவார். அப்புறம் சிவன் வந்து அந்த விஷத்தை ஏதோ சாப்பிடுவார். இந்த மாதிரிலாம் நான் வந்து அரைகுறையாக கேள்விப்பட்டிருக்கேன். பட் அதை வந்து நான் வந்து என்னோட மேஜிக்கல் வேர்ல்டுக்குள்ளே அந்த சின்ன குழந்தைங்க வந்து கற்பனை பண்ணுற மாதிரி தான் நான் எப்போவுமே அதை கற்பனை பண்ணி பயங்கரமாக ஆச்சரியப்படுவேன். பட் இப்போ வந்து இப்போ இருக்கக்கூடிய அந்த மெச்சூரிட்டிக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸுக்கும் இல்லை, இது பின்னாடி ஏதோ ஒரு ரீசன் இருக்குது, இது எக்ஸாக்டாக நடந்திருக்க வாய்ப்பே கிடையாது. இதை வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக நம்மளுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்றதுக்காக இதை அப்படி மேக்னிஃபை பண்ணி ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லணுன்றதுக்காக தான் சொல்லியிருப்பாங்க அப்படின்ற ஆங்கிளில் வந்து இதை வந்து ஃபுல்லாக ரிசர்ச் பண்ணும்போது ரொம்ப ஒண்டர்ஃபுல்லாக இருக்குது இதை பற்றி தெரியும் போது. அதனால் இதை வந்து நான் நாளைக்கு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ ஃபஸ்ட்டு இந்த பாட்டில் இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம முடிச்சிடலாம். இப்போ இந்த மந்தார மவுண்டன், அப்படி அந்த மவுண்டனை வந்து அந்த மவுண்டன்றது வேற ஒன்றுமே கிடையாது, நம்மளோட மைண்டு வந்து ஈகோ அது எல்லாத்தையுமே வந்து அந்த மந்தார மவுண்டன் வந்து நம்மளுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. அந்த அந்த மவுண்டனை மதிபானுவை மாற்றி, மதிபானு அப்படின்னா சன் மூன், மதினா 3, அதுக்கப்புறம் பானு அப்படின்னா சன்னு, இந்த 2ஐயும் மாற்றி மாற்றி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மதின்றது வந்து மூன்றது நம்மளோட எமோஷன்ஸை வந்து குறிக்கிறது.
நம்ம மூன் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து அமாவாசை, பௌர்ணமி இந்த டைம்க்கெல்லாம் நம்மளோட மூட் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டா இருக்கும். மூடு ஸ்டெபிலைசேஷன்ஸ் வந்து வேற வேற மாதிரி இருக்கும். நான் வந்து எப்பவுமே பார்த்துருக்கேன். அந்த அமாவாசையிலிருந்து பௌர்ணமி வரைக்கும் அந்த வளர்பிறை இருக்கு இல்லையா? வளர்பிறை அப்ப வந்து நம்மளுக்கு வந்து ஒரு விதமான எண்ணங்கள் வந்து மேலோங்கி இருக்கும். அ அது வந்து எப்படி இருக்கும்னா, அந்த ஞானம், அந்த புத்தி வந்து ரொம்ப அதிகமா வேலை செய்ற மாரி நான் ஃபீல் பண்ணுவேன். எமோஷன்ஸ் வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் ஆயி, அ நாலேட்ஜ் பேஸ்ட் வந்து எந்த டெசிஷன்ஸுமே நான் எடுக்கிற மாதிரி இருக்கும். எமோஷனோட எடுக்காம. வேரஸ் வந்து பௌர்ணமியிலிருந்து அந்த தேய்பிறை இருக்கு இல்லையா? தேய்பிறை டைம்ல பார்த்தீங்கன்னா, சம்மந்தமே இல்லாம எல்லா விஷயத்துக்குமே நான் எமோஷனலா ரொம்ப ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். அ அதே விஷயமா தான் இருக்கும். ஆனா, அதே விஷயத்துக்கு டூ மச் ஆஃப் எமோஷனல் ரெஸ்பான்சஸ் இருக்கும். சேம் விஷயம் வந்து வளர்பிறை டைம்ல வந்து ரொம்ப புத்திய வந்து எமோஷன்ஸ கண்ட்ரோல் பண்ணிட்டு, புத்திய யூஸ் பண்ணி என்னோட டெசிஷன்ஸ் இருக்கிறத வந்து நான் வந்து ரொம்ப அனலைஸ் பண்ணேன். இல்லையே நம்ம போன தடவ வேற மாரி ரெஸ்பாண்ட் பண்ணோம். இந்த தடவ என்ன வேற மாரி ரெஸ்பாண்ட் பண்றோம். அப்ப இதுக்கு பின்னாடி ஏதோ இருக்குன்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது மெடிடேஷன்ல அந்த வளர்பிறை தேய்பிறை வந்து எனக்கு வந்து கடவுள் இன்ட்யூஷன் குடுத்தாரு. அப்ப அதுக்கப்புறம் நான் செக் பண்ணி பார்க்கும்போது, நம்மளோட மூடு வந்து அந்த மூனோட மூவ்மெண்ட்டுக்கு ஏத்த மாதிரி நம்மளோட மூட் ஸ்விங்ஸ் இருக்கு அப்படின்றத நான் ஐடென்டிஃபை பண்ணேன். அப்ப அதை யூஸ் பண்ணி நான் டெசிஷன்ஸ் எல்லாம் எடுக்கும்போது எப்பவுமே வந்து அந்த வளர்பிறை டைம்ல எடுக்கும்போது நம்ம டெசிஷன் வந்து நம்ம வந்து அறிவை யூஸ் பண்ணி எடுக்கிறோம்னு சொல்லிட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் டெசிஷன்ஸ் எல்லாமே நான் வந்து வளர்பிறை டைம்ல தான் நான் எடுப்பேன். அமாவாசையிலேருந்து அந்த ஃபுல் மூன் வரைக்கும் நான் எடுத்துட்டு அந்த ஃபுல் மூன்லேருந்து அந்த அமாவாசை இருக்கக்கூடிய ஃபேஸில் வந்து கீ டெசிஷன்ஸ் எடுக்கிறத நான் முன்னாடிலாம் அவாய்ட் பண்ணிட்டு இருந்தேன். பட் இப்போ வந்து அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டியில் வந்து அந்த எமோஷன்ஸை பேலன்ஸ் பண்ணக்கூடிய அந்த எபிலிட்டி வந்து ரொம்பவே நம்மளுக்கு வந்தனால இப்போல்லாம் அந்த மாதிரி பார்க்கறது கிடையாது. அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து எமோஷன்ஸ் கண்ட்ரோல் பண்ண முடியாத ஸ்டேஜில் நான் அதை வந்து ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ வந்து எனக்கு இப்போ வந்து புரியுது. அப்போ அந்த எமோஷன்ஸு அதுக்கப்புறம் பானு அப்படின்றது வேற ஒன்றும் கிடையாது. நம்மளோட ஈகோ, நான் அப்படின்ற அந்த ஐடென்டிட்டி, அதனால வரக்கூடிய கோவங்கள், ஆத்திரம், பொறுமை இல்லாத தன்மை, ஃபியரு எல்லாமே இருக்குது இல்லையா? நான் அப்படின்ற அந்த ப்ரைடு அதுதான் வந்து சன்னா. ஸோ இதுவும் அந்த மூனோட மூடு இது 2யும் வந்து நம்ம வந்து சரி பண்ணிக்கிட்டே வருவோமா. இந்த மைண்டை வந்து வின் பண்ணுறதுக்கு, அந்த மலை மாதிரி இருக்கக்கூடிய அந்த மைண்டை வந்து வின் பண்ணுறதுக்கு இந்த மூணையும் இந்த சன் மாதிரியான அந்த நம்மளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கேரக்டர்ஸை வந்து மாற்றிக்கிட்டே இருப்போமா. எமோஷன்ஸையும் சரி, நான் அப்படின்ற அந்த இதையும் சரி, இது 2யும் மாற்றி 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 அந்த ஹெவி ஸ்டப்பர்னு மலை மாதிரி இருக்கக்கூடிய அந்த மைண்டை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணுவோமா ஸ்பிரிச்சுவாலிட்டியில். அது என்ன ஆகும் அப்படின்னா, செகண்ட் லைனில் கந்தாய் குளிர் கசடர வல்லாருக்கு. கந்தாய் அப்படின்னா ரொம்ப டீப்பான குழியாம். அந்த குழிக்குள்ள இருக்கக்கூடிய அந்த அழுக்கு, இந்த மைண்ட் வந்து மலை மாதிரி இருக்கக்கூடிய மைண்டுக்குள்ள ரொம்ப டீப்பா வந்து பதிஞ்சிருக்கிற அந்த இம்பியூரிட்டிஸ் இந்த மைண்டுன்றத வச்சு நம்ம வந்து நம்மளோட எமோஷன்ஸை ஸ்டெபிலைஸ் பண்ணி நம்மளோட அந்த ப்ரைடு, நான் அப்படின்றத வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி அதை பாசிட்டிவாக யூஸ் பண்ணுறது. கம்மி பண்ணால் நான் ஒரு ஆளே இல்லைன்னு அர்த்தம் இல்லை. நம்மளோட பர்சனாலிட்டியை வந்து நம்மளோட ஈகோவையும் நம்மளோட இன்டெலிஜென்ஸையும் பாசிட்டிவாக யூஸ் பண்ணி ரொம்ப டீப்பாக உள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கக்கூடிய அழுக்கு எல்லாத்தையுமே கூட தூக்கி எரிஞ்சிடுறோமா கண்டுபிடிச்சு. மேலாப்புல இருக்க விஷயங்கள் நம்மளுக்கு தெரியும், நம்மளுக்கே தெரியாது நம்மளுக்குள்ள இவ்வளோ கெட்ட விஷயங்கள் இருக்குன்றது. ஒரு சுச்சுவேஷன் வரும்போது நம்ம நடந்துக்கும் போதோ, ஒரு சுச்சுவேஷன் வரும்போது நம்ம பேசுற வார்த்தைகள், நம்மளோட எண்ணங்கள் மூலமா நம்மளுக்கே அது ஷாக்கா இருக்கும். நம்மளா இது அப்படின்னு நினைக்கிற மாதிரியான ஒரு மோசமான விஷயங்களை கூட வெளியில எடுத்து நம்ம வந்து கிளீன் பண்ணிட்டோம்னா வல்லாருக்கு, கம்ப்ளீட்லி ரிமூவிங் வல்லாருக்கு அப்படின்றது இந்த 2வது லைன்ல சொல்லியிருக்காங்க. 3வது லைன்ல வந்து தந்தின்றி நற்காமிய லோகம் சார்வாகும். தந்தின்றி அப்படின்னா யாருமே எதுவுமே வந்து நம்மளுக்கு வந்து குடுக்கணும்னு அவசியம் கிடையாது. எந்த எஃபோர்ட்ஸுமே இல்லாம, பெரிய எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் எதுவுமே இல்லாம, அதாவது நம்மள சரி பண்ணாலே போதும். வேற யாரும் நம்மளுக்கு தேவையில்ல அப்படின்றதுக்கு இந்த தந்தின்றின்ற வார்த்தை யூஸ் பண்ணியிருக்காங்க. நற்காமிய லோகம் சார்வாகும். நர் அப்படின்னா என்னது? நல்ல, எக்ஸலண்டான, ரொம்ப சூப்பரான, குட்டு அப்படின்றது, பெஸ்ட் அப்படின்றது. ஆம், காமிய லோகம் அப்படின்னா ஒண்டர்ஃபுல்லான பிளிஸ்ஃபுல் ஸ்டேட்டா. காமிய லோகம் அப்படின்னா காமிய லோக் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுல வந்து எப்பவுமே ரொம்ப சந்தோஷமே மட்டுமே இருந்துகிட்டே இருக்கும். ரொம்ப இன்பமான விஷயங்கள் மட்டுமே இருக்கக்கூடியதான ஒரு வேர்ல்டு வந்து நம்மளுக்குள்ள வந்து உருவாயிருமா. அதை வந்து காயமியல்ன்ற மாதிரியும் வார்த்தை வந்து இன்டர்பிரட் பண்ணியிருக்காங்க. காயமியல்னா நம்மளோட பாடி வந்து ஒரு பர்ஃபெக்ட் ஸ்டேட்டுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் அந்த பாடியும் அந்த மைண்டும் வந்து ஷேக்கே ஆகாதான். அந்த மாதிரியான ஒரு ஸ்டேஜுக்கு வந்துருமா. அந்த ஸ்டேஜ் எப்படி இருக்கும்னா ரொம்ப பிளிஸ்ஃபுல்லா இருக்கும். எப்பவுமே நம்மளுக்கு வந்து சந்தோஷம் மட்டுமே இருக்குமா.
அந்த உலகம் வந்து சார்வாகும் அப்படின்னு போட்டிருக்காங்க. அந்த உலகம் சார்வாகும்னா இந்த மாதிரியான ஒரு எப்பவும் இன்பம், அமைதி, ரொம்ப சந்தோஷம் இது மட்டுமே இருக்கக்கூடிய அந்த உலகம் வந்து நம்மளை வந்து தேடி அடையுமா. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்மளுக்குள்ள அப்படி இருக்கிறனால நம்மளை சுத்தி உள்ள உலகமும் நம்மளால அப்படி மாத்திக்க முடியும். நம்மளை சுத்தி உள்ள நபர்களையும் நம்மளால சந்தோஷமா வச்சுக்க முடியும். அவங்களால நம்மளுக்கு எப்பவுமே சந்தோஷம் மட்டும்தான் கிடைக்கும். அதே மாதிரி என்டையர் நம்ம இருக்கக்கூடிய என்டையர் சர்க்கிளையுமே வந்து நம்ம வந்து ரொம்ப ஒரு ஹாப்பியான ஒரு பிளேஸா வந்து நம்மளால மாத்திக்க முடியுமா. அந்த உலகம் அனிமாதியாமே அப்படின்னு 4th லைன்ல சொல்லியிருக்காங்க. அந்த உலகம்னா அந்த அற்புதமான உலகம் வந்து நம்மளோட அந்த அந்த அற்புதமான உலகத்துல நம்ம இருக்கும்போது நம்மளுடைய எல்லா விதமான மேஜிக்கல் பவர்ஸும் கொஞ்சம் கொஞ்சமா வெளிப்படுமா. நேத்து சாங்ல சொன்னேன் இல்லையா, அந்த அனிமா, மகிமா அந்த மாதிரி 8 மேஜிக்கல் பவர்ஸ். அந்த 8 மேஜிக்கல் பவர்ஸுமே நம்மளுக்கு வந்து வெளிப்பட ஆரம்பிச்சிருமா ஒன்னொன்னா. நம்ம அந்த மேஜிக்கல் பவர்ஸை யூஸ் பண்ணி மற்றவங்களோட நன்மைக்கு வந்து அதை வந்து உபயோகப்படுத்துறது, மற்றவங்களோட லைஃப்பை வந்து ரொம்ப பெஸ்ட்டாக மாற்றுறது, மற்றவங்களே இந்த மாதிரியான ஒரு ஸ்பிரிச்சுவல் பாத்தில் கொண்டு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கிரேட் இன்ஸ்பைரிங் பவர்ஃபுல் பர்சனாக நம்ம மாறிடுவோமா. ஸோ இதுதான் அந்த சாங்கில் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த சாங்கில் என்ன அப்படின்னா, மைண்டு வந்து மலை மாதிரியாம், மலை மாதிரி ரொம்ப பவர்ஃபுல்லு. ஸோ அந்த மலையை வந்து நம்மளுடைய ஈகோ எமோஷன்ஸ் அது ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி பவர்ஃபுல்லாக வந்து நம்ம வந்து ரொம்ப கரேஜியஸாக அதை வந்து ஹேண்டில் பண்ணி. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இன்பம் துன்பம் ரெண்டுமே நம்ம வாழ்க்கையில் இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த இன்பம் துன்பம் ரெண்டையும் யூஸ் பண்ணி நம்மளுக்குள்ள இருக்கக்கூடிய இம்ப்யூரிட்டிஸ் எல்லாத்தையும் சரி பண்ணுறதுக்கு மட்டும்தான் நம்ம லைஃப். அந்த கரேஜோட பார்க்கணும். நல்லது வந்துச்சுன்னா சும்மா அப்படி ஜாலியாக சந்தோஷப்படுறது, இன்னைக்கு ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறது. திரும்பி நாளைக்கு ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னா, நேத்து நல்லா இருந்துச்சு இன்னைக்கு கஷ்டமா இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு ஷாலோ மைண்டோட மேம்போக்கா நம்ம லைஃப்பை வந்து பார்க்காம, எஸ் இன்பம் வரும்போதும் நான் அதை வந்து பக்காவா ஹேண்டில் பண்ணி அதுல இருந்து என்னோட டிவினிட்டியை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டேன். துன்பம் வரும்போதும் அது அந்த துன்பத்து மூலமா ஏன் துன்பம் வருது, நம்ம கிட்ட ஏதோ சரியில்லாதனாலதான் நம்மளுக்கு துன்பம் வருது. இல்ல நம்மளுக்கு அது துன்பமா தெரியுது. ஆக்சுவலா அது துன்பமான விஷயமாவே இருக்காது. நம்மளோட இல்யூஷனால நம்ம அது ஒரு துன்பமான விஷயமா நினைச்சிட்டு இருக்கோன்ற போது ஒண்ணு அந்த இல்யூஷன் அழிப்போம். இல்லைன்னா நம்மளுக்குள்ள இருக்கக்கூடிய கெட்ட குணம் எது வந்து அந்த துன்பத்தை நம்மளுக்கு அட்ராக்ட் பண்ணுச்சோ அதை அழிப்போம். இந்த ரெண்டையும் மட்டும் அழிச்சிட்டு அந்த துன்பத்தை நினைச்சு வந்து ஃபீல் பண்ணலாம் மாட்டோம் நம்ம. அப்படி அதுக்கு ஒரு பெரிய கரேஜ் வேணும். ஸோ அந்த கரேஜோட சேர்ந்து நம்ம இதை பண்ணும்போது அப்படியே நம்ம வந்து ஒரு ஒண்டர்ஃபுல்லான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு உலகத்தை நம்மளுக்குள்ளேயும் கிரியேட் ஆகும். அந்த உள்ள கிரியேட் ஆகிறனால நம்மளுக்கு வெளியிலையும் கிரியேட் ஆகும் அப்படின்றத இந்த சாங்ல சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல வந்து நான் வந்து இன்னைக்கு வந்து நான் வந்து என்ன உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன்னா, அந்த பார்க்கடலை வந்து அந்த கடையிறாங்க இல்லையா, அது வந்து அதுல வந்து ஒரு போர்ஷன் வந்து நான் இன்னைக்கு வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். அது வந்து அந்த மித்தாலஜிக்கல் ஸ்டோரியில வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அந்த மந்தாரா அப்படின்ற அந்த ஒரு பெரிய மலையை தான் வந்து அந்த கடையிறதுக்கான அந்த ராடா வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க தேவர்களும் அசுரர்களும். அந்த மந்தாரா மவுண்டன்றது நம்மளுடைய மைண்டு, ஓகேங்களா. அந்த மைண்டுக்குள்ள பல வருஷமா நம்ம வந்து சேர்த்து வச்சிருந்த எல்லா விஷயங்களும், அட்டாச்மெண்ட்ஸு, நம்மளோட கேரக்டரு, நம்மளோட கர்மா, இது எல்லாமே சேர்ந்து நம்மளோட ஆசைகள் எல்லாமே சேர்ந்து ஒரு பவர்ஃபுல் மவுண்டனா இருக்கு. ஸோ இந்த மவுண்டனை தான் நம்ம வந்து யூஸ் பண்றோம் நம்மளோட வாழ்க்கையை மாத்திக்கிறதுக்கு, ஓகேங்களா. அது கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த ரோப்பு, அதை கடையிறதுக்கான ஒரு ரோப் வந்து என்னவா இருக்குன்னா, வாசுகின்ற ஒரு ஸ்னேக்கா இருக்கான். ஸோ இந்த ஸ்னேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் வந்து நம்மளுக்குள்ள இருக்கக்கூடிய குண்டலினி எனர்ஜி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதை பற்றி தான் நான் இன்னைக்கு வந்து நான் என்ன தெரிஞ்சு வச்சுருக்கேனோ அதை உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஃபர்ஸ்ட் இதை எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு நான் ஷேர் பண்ணுறேன். தென் வந்து தேவர் அசுரர். தேவர் அசுரர்னா, தேவர்னா நம்மளுக்குள்ளே இருக்கக்கூடிய நல்ல குணங்கள், அசுரர்கள் நம்மளுக்குள்ளே இருக்கக்கூடிய கெட்ட குணங்கள், அவ்வளோதான். ஒரு பக்கம் வந்து நல்ல குணம் வந்து இழுக்குது, இன்னொரு பக்கம் கெட்ட குணங்கள் வந்து இழுக்குது அந்த குண்டலினி எனர்ஜியை. அடுத்து வந்து ஓஷன், ஷீர சாகரான்னு சொல்றாங்க. அந்த ஓஷன்றது வேற ஒன்றும் கிடையாது, நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்டு, நம்மளோட எமோஷன்ஸு, இது எல்லாம் தான். ஏன்னா உங்களுக்கே நல்லா தெரியும், என் மைண்டுக்கு நல்லா தெரியுது, ஆனால் வேற ஏதோ ஒன்று வந்து என்னை பிடிச்சி இழுக்குது. என் மைண்டுக்கு எனக்கு நல்லாவே தெரியுது தப்பு, இது கரெக்ட் இல்லை அப்படின்னு தெரிஞ்சா கூட ஏன் எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு, ஏன் என்னை வந்து அது வந்து திரும்பி திரும்பி பழைய விஷயத்துக்கே போக வைக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் யோசிப்பீங்கல்ல. அதுதான் என்னன்னா, நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்டு. நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டு தான் ரொம்ப பவர்ஃபுல். அது வழியில தான் நம்ம எல்லாருமே வந்து ரொம்ப போய்கிட்டே இருக்கோம். ஃபியர் வர்றது, ஆங்ஸைட்டி வர்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த சப்கான்ஷியஸ் மைண்ட்னால தான். அந்த சப்கான்ஷியஸ் மைண்டை வந்து மாஸ்டர் பண்ண தெரிஞ்சவங்களால வந்து லைஃப்பை வந்து ஈஸியாக எடுத்துகிட்டு போக முடியும். முக்கியமாக அந்த அவேர்னஸ் இருந்தாலே போதும்.
அதனால நீங்க ஃப்ரீயா இருக்கும்போது எப்பவுமே சப்கான்ஷியஸ் மைண்ட்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. அது என்ன ரோல் நம்ம லைஃப்ல ப்ளே பண்ணுது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு நெறைய ஷாக்கிங்கான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கிடைக்கும். ஓகே. அதத்தான் வந்து இங்க வந்து அவர் வந்து ஓஷன்னு சொல்றாரு. இந்த ஓஷனுக்குள்ள இறங்கி, இந்த சப்கான்ஷியஸ் மைண்டுக்குள்ள இறங்கி, அந்த மைண்டுக்குள்ள என்ன இருக்கும்? பாஸ்ட் எமோஷன்ஸு, நம்மளோட ஆட்டிட்யூட்ஸு எல்லாமே அதுல வந்து ரெஜிஸ்டர் ஆயிருக்கும். அதத்தான் வந்து ஓஷன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த சர்னிங் ப்ராசஸ் ஆரம்பிக்குது. சர்னிங் ப்ராசஸ்னா, நம்ம அந்த ஸ்பிரிச்சுவல் பிராக்டிசஸ் மூலமா மெடிடேஷன் பண்றது, மத்தவங்களுக்கு நல்லது பண்றது, ஒவ்வொன்னா நம்மள வந்து நம்மளோட எமோஷன்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி கிளீன் பண்றது, இதெல்லாம் தான் வந்து இந்த கடையிற இதுக்கான வழின்னு அர்த்தம். ஸோ அதுல வந்து ஒன்னொன்னா நம்மளுக்கு வந்து வருது. பாய்சன் வருது. அதுக்கப்புறம் மெனி டிவைன் திங்ஸ் வந்து வர ஆரம்பிக்குது. அது எல்லாத்தையுமே நான் வந்து நாளைக்கு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்றேன். அது வந்து நம்மளோட லைஃபோட பயங்கரமா கனெக்ட் ஆயிருக்கு. ஃபைனலா வந்து அந்த அமிர்தம் வந்து நம்மளுக்கு வந்து வருது. அந்த அமிர்தம் மூலமா இம்மார்ட்டல் ஆயிடுறோம். நம்மளுக்கு வந்து டெத்துன்னு ஒண்ணே இல்லாத மாதிரி ஃபார் எவர் நம்ம வந்து எப்பவுமே வாழ்ற மாதிரியான, அதுவும் வண்டர்ஃபுல்லான ஒரு லைஃப் வாழ்ற மாதிரியான ஒரு சிச்சுவேஷனுக்கு வந்து நம்ம போறோமா. ஸோ இதுதான் வந்து அந்த மித்தாலஜிக்கல் ஸ்டோரி. இப்போ இதில் நான் ரொம்ப முக்கியமாக இன்னைக்கு வந்து உங்களுக்கு நான் என்ன சொல்லணும் அப்படின்னு நினச்சேன்னா, அந்த குண்டலினி எனர்ஜி பற்றி. நம்ம லைஃபே வந்து என்டையர் லைஃபையுமே நம்ம டிசைட் பண்ணுறது எதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த குண்டலினி எனர்ஜி தான். இந்த குண்டலினி எனர்ஜி அப்படின்றது ஒன்றுமே இல்லை. சக்ராஸ் குட்டி குட்டி எனர்ஜி நம்ம பாடி ஃபுல்லாக வந்து அந்த எனர்ஜி வந்து ரூல் ஆகிட்டு இருக்கு. குட்டி குட்டியாக வந்து ஒரு சக்கரம் வந்து சுற்றிட்டு இருக்க மாதிரி நீங்கள் வந்து நினச்சிக்கோங்க. அதுக்கு இதுதான் வந்து நம்மளுக்கு வந்து எனர்ஜியை ஜெனரேட் பண்ணுறது நம்ம பாடியில். ஏகப்பட்ட சக்ராஸ் இருந்தாலும் மெயினாக வந்து ஒரு 7 சக்கரா வந்து நம்மளோட லைஃப்பில் வந்து ஒரு பெரிய ரோலை ப்ளே பண்ணுது. அது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ மெடிடேட்டிவ் போஸ்டில் உட்காந்துருந்தோம்னா, நம்மளோட கீழே அந்த சீட்ல இருந்து நம்மளோட தலை வரைக்கும் போகக்கூடிய அந்த சக்கரா தான். அப்போ ஒவ்வொரு சக்கராக்கு வந்து ஆக்சுவலாக ஒரு கிளாண்டை கூட கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ கீழே வந்து மூலாதார சக்கரா பார்த்தீங்கன்னா அட்ரினல் கிளாண்ட் இருக்கும். தென் வந்து சேக்ரல் சக்கரா பார்த்தீங்கன்னா ரீப்ரொடக்டிவ் கிளாண்ட் இருக்கும். இப்படி ஒவ்வொரு கிளாண்ட் வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அதோட ஃபோட்டோ வந்து நான் வந்து அனுப்புகிறேன் நான். இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த எமோஷன்ஸ் வந்து அந்த ஹார்மோன்ஸ் மூலமாக தான் ட்ரிகர் ஆகி அந்த எமோஷன்ஸ் தான் நம்ம லைஃப்பில் நம்ம என்ன ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்றத டிட்டர்மைன் பண்ணுது. நம்மளுக்கே தெரியாது. நம்ம 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 தான் வாழ்ந்துட்டு இருக்கோம்னு நினைக்கிறோம். ஆக்சுவலாக நம்ம எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த ஹார்மோன்ஸ்க்கு அடிமையாகி ப்ராப்பரா வந்து புத்தியை வந்து அவேர்னஸ் இல்லாம போனோம்னா, நம்ம வந்து என்ன பண்றோம்னா, இந்த ஹார்மோன்ஸ் நம்மள எப்படி ஆட்டி வைக்குதோ, அதுபடி தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இத வந்து நம்ம முழுசா கரெக்ட்டா நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, நம்மளோட லைஃப்ப வந்து நம்ம வந்து ரொம்ப வண்டர்ஃபுல்லா வந்து மாத்திக்க முடியும். இதுக்கு உங்களுக்கு இந்த ஸ்பிரிச்சுவல் பிராக்டிசஸ் வந்து ஒரு தெம்பு வந்து குடுக்கும். இப்ப நான் வந்து ஷார்ட்டா வந்து ஒவ்வொரு சக்ரா பத்தி நான் சொல்றேன். அத வந்து உங்களோட நீங்க அப்ளை பண்ணி பார்த்துக்கோங்க. நீங்க எந்த ஸ்டேஜ்ல இருக்கீங்க அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட் சக்ரா பார்த்தீங்கன்னா, மூலாதார சக்ரா. அது வந்து ரூட்ல இருக்கும். இப்ப நம்ம உட்காந்துருக்கோம் அப்படின்னா, நம்மளுக்கு அந்த கீழ பாட்டம்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் சக்ரா அதுதான். அது என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த சர்வைவல்காக வந்து ம் சர்வைவல்க்காக ஐயோ! நம்ம சாப்பாட்டுக்கு நம்ம தான் உழைக்கணும். நம்மளுக்குன்னு ஒரு வீடு வேணும். நம்மளுக்கு பணம் வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம் இல்லையா? மெட்டீரியலிஸ்ட் திங்ஸ் இதெல்லாம் இருந்தா தான் நம்ம லைஃப் நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம்ல. அந்த அர்ஜ் நம்மளுக்கு எங்க இருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கான எனர்ஜி நம்மளுக்கு எங்க இருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரூட் சக்ரால இருந்து தான் வருது. அந்த ரூட் சக்கர நம்மளுக்கு ப்ராப்பரா எனர்ஜி குடுக்குறனால தான் நம்ம வந்து இத வந்து தேடியே நம்ம வந்து ஓடுறோம். இதுல நம்ம வந்து ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஹியூமன் பீயிங் வந்து 3 விதமா இருக்கும் நம்மளுக்குள்ள. பீஸ்ட் மோடுன்னு ஒண்ணு இருக்கு. அசுர குணம் அப்படின்றதுக்கு. அடுத்து மனித குணம்னு ஒண்ணு இருக்கு. தென் தெய்வ குணம்னு ஒண்ணு இருக்கு. இது வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான பெர்சன்டேஜ்ல இருக்கும். இப்ப பீஸ்ட் மோடுல இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சாப்பாடு தனக்குன்னு ஒரு இடம், ப்ராப்பர்ட்டி, பணம் இதுக்காக அடுத்தவங்கள என்ன விதத்துல வேணாலும் காயப்படுத்துறதுக்கு ரெடியா இருப்பாங்க. கொலை கூட பண்ணுவாங்க. இல்ல அடுத்தவங்களுக்கு லாஸ் ஏற்படுத்தி நம்ம வந்து சம்பாதிக்கணும்னு நெனைப்பாங்க. அதுல தப்பே இல்லன்னு நெனைப்பாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் கூட அது வந்து ஒரு தப்புன்னே தோணவே தோணாது. நம்ம நெறைய தடவ யோசிப்போம்ல, எப்படி ராபரிலாம் பண்றாங்க? ஒரு வீட்ட போய் கொள்ளையடிச்சுட்டு, சரி கொள்ளையடிச்சுட்டு தான் வரவன் அவன் கொலை பண்ணாமலாவது வரலாம்ல. எல்லாத்தையும் இப்படி மனசாட்சி இல்லாம கொன்னுட்டுல வரான். அவனுக்கு மட்டும் எப்படி இப்படிலாம் தோணுது அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம் இல்லைங்களா? அது வந்து எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மூலாதார சக்ரா வந்து அவங்களுக்கு வந்து தப்பான வழியில தான் அவங்களுக்கு வந்து ஒர்க் ஆயிட்டு இருக்கும். அதனால தான் அவங்க அப்படி பண்றாங்க. அவங்களுக்கு நம்ம என்ன சொன்னாலும் அவங்களுக்கு வந்து மூளையில ஏறவே ஏறாது. இதே நார்மல் ஹியூமன் பீயிங் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, ரொம்ப ஃபோக்கஸ்டா பணத்திலேயே ஃபோக்கஸ்டா இருப்பாங்க. சம்பாதிக்கணும், இன்னும் அதிகமா சம்பாதிக்கணும், இன்னும் இப்ப வாங்குற சேலரி பத்தாது, இன்னும் அதிகமா இருக்கணும், வீடு நம்மளுக்கு புடிச்ச மாதிரி இருக்கணும், அதுக்கப்புறம் பணத்த சேவ் பண்றது, அதுக்கப்புறம் இதுல ஏதாவது ஒரு சின்ன அவங்க பிளான் படி போலன்னா ரொம்ப கவலைப்படுவாங்க. அவங்களோட கவலை வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். ஆக்சுவலா சொல்லப்போனா, அவங்க கவலைப்படுற அளவுக்கு அது ஒரு பெரிய விஷயமாவே இருக்காது. இறைவன் மேல ஒரு ஃபெய்த்த வச்சு, ஃபியூச்சர பத்தி வந்து ரொம்ப வொரி பண்ணாம, அன்னைக்கு டியூட்டிய நம்ம பார்த்தாலே, நம்மளோட விஷயங்கள் எல்லாத்தையும் கடவுள் வந்து ரொம்ப அழகா பார்த்துப்பாரு. ஆனா, அந்த எண்ணம் இல்லாம இக்னரன்ஸ்ல எப்பவுமே இத பத்தியே வொரி பண்ணிட்டு இருப்பாங்க. வேற ஸ்பிரிச்சுவலி அவேக்கன் பீப்பிள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா,
ஃபினான்ஷியல் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்தாலும் அந்த டவுனாக இருக்கிற மொமெண்ட் ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் நம்ம லைஃப்பில் நடக்குதுன்னு சொல்லிட்டு இறைவன் மேலே பயங்கர ஃபெய்த் வச்சு ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன் ரொம்ப நல்லா இருக்கும்போது ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணுறது, கம்மியாக இருக்கும்போது ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணுறதுன்னு இல்லாமல் எப்போவுமே ஒரே மாதிரி இருப்பாங்க. அது மூலமாக இறைவன் நம்மளுக்கு என்ன சொல்லித்தராரு அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க. அதே மாதிரி ஒரு ஃபினான்ஷியலில் ஒரு நல்ல ஒரு பொசிஷன் வரும்போது எப்போவுமே வந்து அதுலேருந்து ஒரு போர்ஷனை வந்து கம்மியாக இருக்கும்போது அவங்களால என்ன முடியுமோ செய்வாங்க, அதிகமாக இருக்கும்போது இன்னும் அதிகமாக செய்வாங்க. மற்றவங்களுக்கு வந்து நம்ம கண்டிப்பாக செஞ்சாகணும், நம்ம சம்பாத்தியம் வந்து நம்மளுக்கு மட்டும் வச்சுக்கக்கூடாது, மற்றவங்களுக்கும் உதவியாக இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்களால முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்குமே உதவியாக இருப்பாங்க. அதே மாதிரி எப்பவுமே ஒரே மாதிரி ஒரு சந்தோஷத்திலே இருப்பாங்க. இது வந்து இந்த மூலாதார சக்ராவை வந்து ஸ்பிரிச்சுவலி அவேக்கன்ட் பீப்புள் வந்து தன்னோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்த பிறகு நடந்துக்கிற விதம் இப்படிதான் இருக்கும். தென் செகண்ட் வந்து சுவாதிஸ்தன சக்ரா, சேக்ரல் சக்ரான்னு சொல்லுவாங்க. இது வந்து என்னன்னா நம்மளுடைய அந்த லவ் ரிலேஷன்ஷிப், அந்த செக்ஸுவல் திங்ஸு, அதுக்கப்புறம் வந்து ஃபுட்டு மேலே ஓவர் கிரேஸாக இருக்கிறது, அப்புறம் ஆல்கஹாலிக்காக மாறுறது, இந்த மாதிரியான எல்லா ப்ளஷர்ஸும் வந்து இதில் வந்து வரும். இப்போ பீஸ்ட் மோடில் இருக்கிறவன் என்ன பண்ணுவான், அவன் ரேப் பண்ணுவான், அவனுக்கு வந்து அந்த கண்ட்ரோலே கிடையாது, அவனால் வந்து எங்கேயுமே கண்ட்ரோல் பண்ண முடியாது. இப்போ பப்ளிக் பிளேஸ்லாம் மாலஸ் பண்ணுறது, கொஞ்சம் கூட யோசிக்காமல் யாருன்னு கூட பார்க்காம வந்து தன்னோட வந்து ப்ளஷரை வந்து சரி பண்ணிக்கிட்டா மட்டும் போதும், தனிச்சுக்கிட்டா மட்டும் போதுன்றவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருப்பான். நான் நிறைய தடவை எல்லார்கிட்டையுமே பேசியிருக்கேன். அவனுக்கு வந்து அந்த மைண்ட் செட் வந்துருச்சு அப்படின்னா அவனுக்கு ஃபியூச்சர் கான்சிக்வன்சஸே தெரியாது. நீ என்னை கொன்னா கூட பரவாயில்ல, ஆனால் எனக்கு இப்போதைக்கு என்னோட லஸ்ட் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகணும் அப்படின்னு நினைப்பான். அவனுக்கு ஏஜ் டிஃப்ரென்ஸே தெரியாது, 6 மாத குழந்தைக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியாது, அதே மாதிரி பெரியவங்களுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியாது. ஏன்னா அவன் வந்து இந்த சேக்ரல் சக்கராவோட டாமினன்ஸில் தன்னை வந்து ரொம்ப தப்பா அதுக்கு வந்து அடிமையாகி இருக்கிறவன்ட்ட என்ன சொன்னாலும் வந்து மண்டையில ஏறவே ஏறாது அப்படின்னு சொல்லி நான் சொல்லிட்டே இருப்பேன். ஏன்னா அந்த மாதிரி தான் அவங்க பிஹேவ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு எப்படி வந்து கொஞ்சம் கூட வந்து ஈவிரக்கமே இல்லாமல் நடந்துக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சக்கராவோட பாதிப்புல இதுக்குள்ள வந்து இருந்துப்பான். அதுக்காக அவன் மேல தப்பே இல்லைன்னு நான் மீன் பண்ணல. அவன் அதுக்குள்ள இருக்கிறவன் இப்படிதான் பிஹேவ் பண்ணுவான். இதுதான் அப்படிதான் நேச்சர் செட் பண்ணியிருக்கு. அதுக்குரிய கர்மாவை அவனும் சரி அவனோட ஜென்ரேஷனும் சரி அனுபவிக்க தான் போறாங்க. ஆனா இதே ஸ்பிரிச்சுவலா அவேக்கன் ஆயிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு தெரியும் எல்லாமே, எதை எப்படி பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தெரியும். அட்லீஸ்ட் ஹியூமன் பீயிங்கா இருந்தாங்கன்னா, ஹியூமன் பீயிங்கா இருக்கிறவங்க இந்த மாதிரி பிஹேவ் பண்ணவே மாட்டாங்க. அவங்க வந்து அதனால இப்ப அந்த லஸ்ட்டோ அல்ல அந்த ஆல்கஹாலிக் இதுக்கோ வந்து வேணும்னா அடிக்ஷன் ஆவாங்களே தவிர மற்றவங்கள ஹார்ம் பண்ற லெவலுக்கு ஹியூமன் பீயிங் போக மாட்டாங்க. வேறஸ் அவங்க சந்தோஷமா இருக்க மாட்டாங்க. உள்ளுக்குள்ள வந்து ஏதாவது ஒரு லாங்கிங்னஸ்லேயே இருந்துக்கிட்டு அதனால வந்து தன்னோட மற்ற எல்லா லைஃப்மே அஃபெக்ட் ஆகிற மாதிரி வேணா இருப்பாங்க. ஆனால் பீஸ்ட் மோட்ல இருக்கிறவங்க அடுத்தவங்களை காயப்படுத்த தயங்கவே மாட்டாங்க. அதே மாதிரி ட்ரக்கு சாப்பிட்றவங்களா இருப்பாங்க, இல்லைன்னா டூ மச்சா ஆல்கஹால் சாப்பிட்டு தன்னோட வாழ்க்கையவே கெடுத்துக்கிறவங்களா இருப்பாங்க. இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான சேக்ரல் சக்ரா வந்து எப்படி வந்து ஹேண்டில் பண்ணணும்னு தெரியாமல் தப்பான வழியில் அந்த எனர்ஜியை வந்து யூஸ் பண்ணுறவங்களா தான் இருப்பாங்க. வேற ஸ்பிரிச்சுவல் அவேக்கன் பீப்புளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா அவங்களோட எமோஷன்ஸ் அவங்களால எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியும், ப்ராப்பராக எப்படி சேனலைஸ் பண்ணணும்னு தெரியும். அவங்களுக்கு ஏதோ ஒரு எமோஷன் வந்தால் கூட அதை ஹேண்டில் பண்ண முடியலன்னா உடனே அதை கிரேட்டர் குட்டுக்கு அந்த எனர்ஜியை வந்து ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அதை யூஸ் பண்ணி ஓகே எனக்கு இப்போ எனார்மஸாக இன்னைக்கு வந்து எனர்ஜி இருக்குது, அந்த எனர்ஜியை வந்து நான் மற்றவங்களோட பெனிஃபிட்டுக்கு யூஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ரொம்ப நல்ல விதமாக வந்து அதை வந்து யூஸ் பண்ணுவாங்க. இதுதான் வந்து சேக்ரல் சக்ரா வந்து அந்த எனர்ஜி இருக்கு, அந்த எனர்ஜியை அறிவில்லாதவங்க எப்படி யூஸ் பண்ணுவாங்க, நார்மல் ஹியூமன் பீயிங் எப்படி யூஸ் பண்ணுவாங்க, அதே சமயம் நீ ஸ்பிரிச்சுவல் பாத்திர போறேன்னா அது எந்த அளவுக்கு வந்து பாசிட்டிவா யூஸ் பண்ணுவேன் அப்படின்றது இது மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். தென் தேர்ட் பார்த்தீங்கன்னா சோலார் சக்ரா, மணிப்புர சக்ரான்னு சொல்லுவாங்க. இது வந்து என்னன்னா தன்னோட ப்ரைடு, நான் எனக்கு எப்போவுமே பயங்கரமாக பெருமை கிடைக்கணும், எனக்கு ரொம்ப பெரிய பேர் கிடைக்கணும், நான் நிறைய சாதிக்கணும், என்னை ஒரு சாதனையாளர்னு எல்லாருமே சொல்லணும், என்னை வந்து எல்லாருமே எப்போவுமே புகழ்ந்துக்கிட்டே இருக்கணும், பாராட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்பட்டு அதுக்காகவே தான் லைஃப்பை வந்து ரொம்ப டெடிகேட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஆளுங்க வந்து பீஸ்ட் மோடாக இருக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாரையும் காயப்படுத்துவாங்க. தன்னோட பவர், இந்த டிக்டேட்டர்ஸ்லாம் வந்து இந்த கேட்டகரியில் வர்றவங்க தான். ரொம்ப அரகண்ட்டாக இருப்பாங்க. தன்னோட பொசிஷனை யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. தான் பொசிஷனை காப்பாற்றுறதுக்காக என்ன வேணால் பண்ணுவாங்க. இந்த பொலிட்டிக்கல் லீடர்ஸ் வந்து நிறைய பேர் வந்து அந்த பொசிஷனுக்காக நிறைய கிரைம்ஸ்லாம் பண்ணுறாங்கல்ல, அவங்க எல்லாருமே வந்து இந்த மணிப்புர சக்கராவை வந்து மிஸ்யூஸ் பண்ணவங்க தான். அவங்க பார்த்தீங்கன்னா அந்த 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 நேமை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கும் நான் பவர் அண்ட் அத்தாரிட்டியை வந்து அதை வந்து பிடிச்சி வச்சுக்கிறதுக்காகவும் எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வேணாலும் போவாங்க.
அதே சமயம் நார்மல் ஹியூமன் பீயிங் என்ன பண்ணுவாங்கன்னா பயங்கரமா ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. அந்த ரெப்யூட்டேஷனை வாங்குறதுக்கு எப்ப பார்த்தாலும் ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு அந்த ரெப்யூட்டேஷனை மெயின்டைன் பண்றதுக்கு தன்னை ரொம்ப வருத்திப்பாங்க. தன்னோட அந்த அன்னைக்கு நாளை வந்து சம்டைம்ஸ் வந்து மிஸ் பண்ணிடுவாங்க. அதுல ஏதாவது ஒரு மிஸ்டேக் நடந்துச்சுன்னா ரொம்ப வருத்தப்படுவாங்க ஹியூமன் பீயிங். அவங்களுக்கு அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியாது. பயங்கரமா பெயினா ஃபீல் பண்ணுவாங்க, இல்லைன்னா ரொம்ப பெருமையா ஃபீல் பண்ணுவாங்க. அட் த சேம் டைம் அவங்க மற்றவங்களை வந்து காயப்படுத்த மாட்டாங்க, ஆனா தன்னை வந்து நிறைய இடத்துல வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிப்பாங்க. வேற ஸ்பிரிச்சுவலி அவேக்கன்ட் பீப்புள் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மாதிரியான ஒரு ஒரு பொசிஷனோ ஒரு பவரோ கிடைச்சிச்சுன்னா அதை மற்றவங்களை வந்து இன்ஸ்பயர் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அது மூலமா தனக்குரிய ஆதாயம்னு எதையுமே தேடாம அடுத்தவங்களுக்கு அதை எந்த அளவுக்கு பிரயோஜனப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்ப்பாங்க. அதே மாதிரி யாரையுமே வந்து அந்த பவர் அண்ட் அத்தாரிட்டியை யூஸ் பண்ணி மிஸ்யூஸ் பண்ண மாட்டாங்க. வேரஸ் வந்து அனகத்தா சக்ரா ஃபோர்த் வந்து ஹார்ட் சக்ரா. ஹார்ட் சக்ரான்றது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அந்த லவ் ரிலேட்டடான ஒரு விஷயம். அன்பா எல்லார்கிட்ட இருக்கிறது, யாரையுமே மன்னிச்சிடுறது, அந்த மாதிரியான கேரக்டர்ஸ் இருக்கிறது. அப்போ அது வந்து எப்படின்னா அன்கண்டிஷனல் லவ் தான் ஆக்சுவலாக ப்ராக்டிஸ் பண்ணணும். வேரஸ் பீஸ் மோட்ல இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தன்னோட தேவைக்காக வந்து ஒருத்தவங்களை நினைப்பாங்க. இவங்க இவங்க அதாவது ஆளை பார்த்து பார்த்து நினைப்பாங்க, எல்லாரையும் ஒரே மாதிரி நினைக்க மாட்டாங்க. இவங்களை நினைச்சா நம்மளுக்கு வந்து இந்த விஷயம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி பயங்கரமா கிரட்ஜை வந்து ஹோல்ட் பண்ணிப்பாங்க. தன்னை யாராவது காயப்படுத்திட்டாங்க அப்படின்னா அதை மனசுக்குள்ளேயே அந்த கிரட்ஜை வச்சுக்கிட்டே இருந்து அவங்கள மன்னிக்கவே மாட்டாங்க. அதை திரும்பி 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 நினைச்சு நினைச்சு உடனே அவங்கள வந்து ஹர்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. தென் வந்து நார்மல் ஹியூமன் பீயிங் என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாரையுமே வந்து விரும்புவாங்க. பட் சேம் டைம் அவங்களுக்குள்ள எப்பவுமே எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும். சில நேரம் சிலரை மன்னிப்பாங்க, சில நேரம் வந்து டீப்பா வந்து அதை ஹர்ட்டை வந்து உள்ள வச்சுப்பாங்க. வேற ஸ்பிரிச்சுவலி அவேக்கன்ட் பீப்புள் எதுவுமே பண்ண மாட்டாங்க, ஒன்லி அன்கண்டிஷனல் லவ் தான். யார்கிட்ட இருந்துமே எதையுமே எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க. ஈவன் வந்து தனக்கு ரொம்ப காயம் ஏற்படுத்தினவங்களை கூட ஈஸியா வந்து மன்னிச்சிருவாங்க. இதுக்கப்புறம் த்ரோட் சக்கரா அப்படின்றவங்க வந்து அந்த பேசுறது ரிலேட்டடா சிலருக்கு வந்து பேசவே வராது. என்ன பண்ணாலும் வந்து எனக்கு வந்து மனசுல நல்லா நினைக்கிறேன், ஆனா அதை என்னால எக்ஸ்பிரஸ் பண்ண முடியலன்னு சொல்லுவாங்க. சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப பேசிக்கிட்டே இருப்பாங்க நான் ஸ்டாப்பா. அவங்களால வந்து பேச்சை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. இப்போ ஒரு சிலர் இருப்பாங்கன்னா மணிக்கணக்கில் பேசுவாங்க தெரியுமா, அவங்களை எப்படி ஸ்டாப் பண்றதுனே நம்மளுக்கு தெரியாத மாதிரி இருக்கும். அந்த மாதிரி சில ஆளுங்கள்லாம் இருப்பாங்க. அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த த்ரோட் சக்கராவை வந்து அவங்களுக்கு பேலன்ஸ் பண்ண தெரியாதவங்களா இருப்பாங்க. இதுல பீஸ்ட் மோடுல இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்கன்னா பயங்கரமா பொய் பேசுவாங்க. தன்னோட லாபத்துக்காக பொய் பேசுறது, எக்ஸாஜரேட் பண்ணி பேசுறது, மற்றவங்களை மேனிப்புலேட் பண்றது, மற்றவங்களை வார்த்தையில வந்து ஹர்ட் பண்றது, டாமினேட் பண்றது, இந்த மாதிரி பண்ணுவாங்க. ஹியூமன் பீயிங் என்ன பண்ணுவாங்கன்னா கேர்ஃபுல்லா பேசுவாங்க. சம்டைம்ஸ் வந்து தேவைப்படுற நேரத்துல வந்து பொய் பேசுவாங்க, உண்மையை மறைப்பாங்க. பொய் அந்த தன்னோட தேவைக்காக சில விஷயங்களை சொல்லிக்கலாம், தப்பில்லை, இது மற்றவங்களை காயப்படுத்த போறது இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சில நேரத்துல தன்னோட செல்ஃபிஷ் ரீசனுக்காக வந்து வார்த்தைகளை வந்து மாத்தி யூஸ் பண்ணுவாங்க. வேறஸ் வந்து ஸ்பிரிச்சுவலி அவேக்கன் பீப்புள் எப்படி இருப்பாங்கன்னா ரொம்ப கைண்டா ரொம்ப கரேஜியஸா இருக்கும் அவங்களோட ஒவ்வொரு வார்த்தையுமே. அதே சமயம் மற்றவங்கள காயமும் படுத்த மாட்டாங்க. அவங்களோட வார்த்தைகள் வந்து எப்படி இருக்கும்னா அடுத்தவங்களை ஹீல் பண்ணும், எல்லாரையும் அப்லிஃப்ட் பண்ற மாதிரி இருக்கும், எல்லாரையும் இன்ஸ்பயர் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இவங்க தான் வந்து அந்த த்ரோட் சக்கராவை வந்து பர்ஃபெக்டா வந்து யூட்டிலைஸ் பண்ண முடியும். அதை வந்து கரெக்டா வந்து மற்றவங்களோட பிரயோஜனத்துக்கும் தனக்கும் நிம்மதி கொடுக்குற மாதிரி வந்து அந்த த்ரோட் சக்கரா எனர்ஜியை வந்து கரெக்டா ஹேண்டில் பண்ணுவாங்க. தென் வந்து தேர்ட் ஐன்றது உங்களுக்கு நல்லா தெரியும். அது மூலமா மட்டும்தான் நம்மளோட இன்ட்யூஷன்ஸ் மூலமா மட்டும்தான் டிவைன் கைடன்ஸ் வந்து நம்மளால எடுத்துக்க முடியும். இதை வந்து நார்மல் ஹியூமன் பீயிங் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு தேர்ட் ஐயே வந்து யூஸ் பண்ணவே தெரியாது. எப்பவுமே ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க, எது கரெக்ட் எது தப்பு, நம்ம லைஃப்ல எப்படி போறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்பஸே புரிஞ்சுக்காம இருப்பாங்க, அந்த புரிஞ்சுக்காம நடந்துப்பாங்க. இதே பீஸ் மோட்ல இருக்கிறவங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அதை அப்படி இருக்கிறதா நினைச்சு ஏமாத்துவாங்க, அதை வந்து மிஸ்யூஸ் பண்ணுவாங்க. இந்த நான் வந்து அந்த சாமியார் ஆயிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லையா, அவங்களுக்கு ஓரளவுக்கு ஸ்பிரிச்சுவல் ஞானம் இருக்கும், ஆனால் அதை யூஸ் பண்ணி அதை வந்து மானிட்டரி கெயின்ஸுக்கு வந்து பண்ணுவாங்க. நிறைய வந்து அதை வச்சு ஏமாற்றணும்னு நினைப்பாங்க. அந்த போலி சாமியார்கள் அந்த மாதிரிலாம் நம்ம சொல்கிறோம் இல்லையா, அதில் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கொஞ்சமாவது 10 to 20% ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் இருக்கும். ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதோடு நிறுத்திக்கிட்டு அதை வச்சு எப்படி மக்களை மேனிப்புலேட் பண்ணி தான் வந்து சம்பாதிக்கிறதுன்னு பார்ப்பாங்க. இதுதான் வந்து அந்த தேர்ட் ஐ சக்கரா எனர்ஜியை வந்து மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கான எக்ஸாம்பிள். ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா க்ரௌன் சக்கராவில் இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்கன்னா இறைவனோட அந்த ஸ்பிரிச்சுவலாக அவேக்கன் ஆனவங்க க்ரௌன் சக்கராவை ப்ராப்பராக ஆக்டிவேட் பண்ணவங்களுக்கு வந்து இறைவன் யாருன்றது புரியும், இறைவனோட கனெக்ட் ஆகி ஒரு ஒண்டர்ஃபுல்லான ஒரு லைஃப்பை வந்து வாழ ஆரம்பிச்சிருவாங்க. வேரஸ் வந்து ப்ராப்பராக ஆக்டிவேட் பண்ணாதவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா கடவுள் இருக்காரு, ஆனால் எனக்கு அதுக்கு மேலே கடவுளை பற்றி சிந்திக்கிறதுக்கு எனக்கு டைமும் கிடையாது, இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நார்மல் லைஃப்லேயே இன்வால்வ் ஆகிட்டு இருப்பாங்க. இன்னும் வேர்ஸ்ட்டாக போகிறவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா
டோட்டலாவே காடுன்ற ஒரு கான்செப்டே இல்லாம, நான் தான் என் லைஃப நான் தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, கரெக்ட்டா இருந்தாலாவது பரவால்ல. இருக்கிற எல்லா தப்பையும் பண்ணுவாங்க. தன்னோட சர்வைவல்க்காகவும், தன்னோட குடும்பத்த வந்து காப்பாத்துறதுக்காகவும், யார வேணா, என்ன வேணா டேமேஜ் பண்ணிட்டு, எப்படி வேணாலும், என்ன மோடுல வேணாலும் வாழலாம். எதுவுமே தப்பில்ல அப்படின்னு சொல்லிட்டு, அந்த இறைவன் ஒரு சக்தி இருக்கிறதையே வந்து டோட்டலா இக்னோர் பண்ணிட்டு போவாங்க. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த கிரவுன் சக்ரா வந்து ப்ராப்பரா புரிஞ்சுக்காதவங்க, டூ மச்சா வந்து அவங்க தான் வந்து அந்த செயின்ட்லினஸ்க்கு எல்லாத்தையும் தூக்கி போட்டு போறது. தன்னோட குடும்பம், தன்னோட டியூட்டின்னு ஒண்ணு இருக்குன்றதையே உணராம, ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி இருக்கும், பிள்ளைங்க இருக்கும். ஆனா எல்லாரையுமே தூக்கி போட்டு அந்த இறைவன தேடி போறேன்ற வேலையில, இங்க இருக்கிறவங்க எல்லாரையும் தவிக்க விட்டுட்டு போறதும் வந்து அந்த கிரவுன் சக்ராவ வந்து கரெக்ட்டா யுட்டிலைஸ் பண்ண தெரியாதவங்க பண்ற வேலைகள். ஓகே. ஸோ இத நான் எதுக்கு உங்க எல்லாருக்கும் இப்ப நான் சொன்னேன் அப்டின்னா, நம்ம என்டையர் லைஃபுமே இந்த சக்கராஸ் தான் வந்து டிட்டர்மைன் பண்ணிட்டு இருக்கு. ஒரு சில இடத்துல நம்ம வந்து டூ மச்சா மத்தவங்க வந்து இந்த அளவுக்கு ரியாக்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஆனா நம்ம ஏன் இவ்ளோ டீப்பா ரியாக்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லி நெறைய விஷயங்கள நம்ம யோசிப்போம். நம்மளுக்கே வந்து பணம், பொருள் தான் ரொம்ப பெருசா தெரியுது. இவங்கலாம் அப்படி இருக்க மாட்டேங்கிறாங்க. நம்ம ஏன் இத வந்து காம்ப்ரமைஸே பண்ணிக்க மாட்டேங்கிறோம் அப்படின்னு நெனைப்போம். சில இடத்துல நம்ம வந்து யார் மேலயாவது டூ மச்சா எமோஷனலா அட்டாச் ஆயிட்டு, ஏன் நம்ம மட்டும் இவ்ளோ கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய நம்ம கிட்ட வந்து நம்மள அன்னைக்கு வாழ விடாத நெறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா? அந்த விஷயம் எல்லாத்தையும் நீங்க லிஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா, இதுல இருக்கக்கூடிய ஏதோ ஒரு சக்ரா தான் வந்து ஓவர் டாமினன்ட்டா இருக்கும். அத நீங்க வந்து புரியாம நீங்க அது அது போக்குலயே நீங்க போயிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். அதாவது ஹார்மோன்ஸ் வந்து உங்கள வந்து ரூல் பண்ணிட்டு இருக்கு. ஹார்மோன்ஸ்ன்றது நம்ம பாடியில நம்மளுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக குடுத்த ஒரு விஷயம். ஆனா அந்த ஹார்மோன் என்ன பண்ணுதுன்னா, அந்த எனர்ஜிய வந்து டூ மச்சா தூண்டி விட்டு, அது வந்து உங்கள வந்து டாமினேட் பண்ணி, அது வந்து உங்கள ஆட்டி வச்சு எடுத்துட்டு போயிட்டு இருக்கு. அப்ப நீங்க என்ன நெனைக்கிறீங்க? நம்ம தான் அதுன்னு நெனைச்சுட்டு நீங்க அது வழியே போம்போது, என்ன ஆகுது? நெறைய நெகட்டிவ் திங்ஸ் நடக்குது. உங்க மைண்ட் ரொம்ப நெகட்டிவ் ஆகுது. அப்புறம் நெகட்டிவ் எமோஷன்ஸ் வருது. அது என்ன பண்ணும்? ஆட்டோமேட்டிக்கா உங்களோட வைப்ரேஷன பயங்கரமா குறைச்சிரும். வைப்ரேஷன் பயங்கரமா குறைஞ்ச பிறகு என்ன ஆகும்னா, நெகட்டிவ் எனர்ஜி மட்டும் தான் உங்களோட பாடியில இருக்கும். எந்த எனர்ஜி வந்து தூண்டி விட்டுச்சோ, அந்த எனர்ஜி நெகட்டிவா இருக்குது இல்லையா? அது மட்டும் தான் ஆக்டிவா இருக்கும். அந்த நெகட்டிவ் எனர்ஜி என்ன பண்ணும்னா, இருக்கிற எல்லா கெட்ட விஷயத்தையும் இழுத்துட்டு வந்து உங்களுக்கு குடுக்கும். மத்தவங்களுக்கு நார்மலா நடக்கிற ஒரு நல்ல விஷயம் கூட உங்களுக்கு நடக்காது. ஏன் இது எதார்த்தமா யாருக்கு வேணாலும் இது எதார்த்தமா நடக்கிறது தானே. ஆனா அது கூட ஏன் எனக்கு நடக்க மாட்டேங்குது? இந்த கேள்வியெல்லாம் நான் கேட்டிருக்கேன். என்னோட 20ஸ் டூ 30ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, நார்மலா எல்லாருக்கும் நடக்கிற ஒரு ஒரு சாதாரண ஒரு விஷயம் கூட எனக்கு நடக்காது. அ எனக்கு மட்டும் என்ன என்டையர் யுனிவர்சல் ஃபோர்ஸஸும் ஒண்ணா சேர்ந்து நடக்க விடாதபடி எனக்கு ஏன் பண்ணுது அப்படின்னு சொல்லி நான் நெறைய நாள் அழுதுருக்கேன். என்னைய ரொம்ப ஒரு அன்லக்கியான ஒரு பெர்சனா வந்து நானாவே டிசைட் பண்ணிட்டு, லைஃபே வேணான்னு எண்ட் பண்ணணும்னு நெனச்ச நாட்கள்லாம் உண்டு. ஆ இது என்ன லைஃப் இதுக்கு மேல எனக்கு வாழ வேண்டாம் அப்படின்னு நான் நினைச்ச நாட்கள்லாம் உண்டு. ஏன்னா என்னோட பார்வையில எனக்கு எப்படி தெரியும்னா, ஆ மத்தவங்களுக்கு சாதாரணமா நடக்கிறது கூட எனக்கு நடக்க மாட்டேங்குது. கண்டிப்பா நடந்துரும்னு நான் நினைக்கிற விஷயம் கூட ஏதோ என்டையர் யூனிவர்ஸும் சேர்ந்து பவர்ஃபுல்லா சேர்ந்து அத நடக்க விடாம பண்ற மாரி நடக்குதே அப்படின்னு சொல்லி நான் நினைச்சு நினைச்சு ஃபீல் பண்ணியிருக்கேன். ஆனா அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் என்னன்றது அப்புறமா தான் எனக்கு புரிஞ்சுச்சு. இந்த மாதிரியான எனர்ஜி சக்ராஸ நான் கரெக்ட்டா புரிஞ்சுக்காம, ஏதாவது ஒரு விஷயத்துல ஓவரா வந்து டீப்பா இன்வால்வ் ஆயி, அதனால எனக்குள்ள நெறைய நெகட்டிவ் எனர்ஜி கிரியேட் ஆயி, அந்த நெகட்டிவ் எனர்ஜி தான் வந்து எனக்கு வந்து எந்த நல்ல விஷயத்தையுமே நடக்க விடாம பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி எனக்கு புரிஞ்சுச்சு. ஸோ, அப்ப இத பேலன்ஸ் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? ஒண்ணுமே இல்ல. இதே தான். நான் சொன்னதே தான். உங்கள மெடிடேஷன் பண்ணி, நீங்க யாரு அப்படின்றத உணருங்க. உங்களுக்குள்ள ஒரு ஃபோர்ஸ் வந்து இருக்கு. அத வந்து யுனிவர்சல் ஃபோர்ஸோட கனெக்ட் பண்ணுங்க. யுனிவர்சல் ஃபோர்ஸ்ன்றது அது இட்ஸ் அ ஃபார்ம் ஆஃப் டிவைன் ஃபோர்ஸ். நீங்க உங்களுக்குள்ள உங்கள தேட ஆரம்பிச்சு, உங்களையும் கடவுளையும் உங்களுக்குள்ள தேட ஆரம்பிச்சு, உங்களோட மைண்ட்ல என்னலாம் ஓடுது அப்படின்றத ஒரு நிமிஷம் இன்னொரு ஒரு பெர்சனா நின்டு, மைண்ட் நான் கிடையாது. என்னோட எமோஷன்ஸ் நான் கிடையாது. என்னோட ஆட்டிட்யூட்ஸ், என்னோட கேரக்டர்ஸ் இது எதுவுமே நான் கிடையாது. என்னோட சப்கான்ஷியஸ் மைண்ட்ல ஏற்படக்கூடிய ஃபியர், ஆங்சைட்டி இது எதுவுமே நான் கிடையாது. நான்றது ஒரு சோல் அப்படின்றத நீங்க மெடிடேஷன் பண்ண தான் உங்களுக்கு வந்து அந்த சோல் வந்து வெளிப்படும். உங்களோட உண்மையான யாரு நீங்க அப்படின்றது வந்து வெளிப்படும். அது வெளிப்பட்ட பிறகு இந்த சோல் மட்டும் தான் நீங்க எல்லாத்தையும் சோலா இருந்து எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கும்போது தான், ஆஹா! இது எல்லாம் தான் என் லைஃப்ப ஆட்டி வச்சுட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி உணர ஆரம்பிப்பீங்க. உணர ஆரம்பிச்ச பிறகு என்ன பண்ணுவீங்க? அடுத்தவங்களுக்கு நெறைய நம்மளால முடிஞ்ச நல்லது பண்ணி நம்மளுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கர்மா பர்டன குறைச்சு, அதே சமயம் அடுத்தவங்களுக்கு நல்லது பண்ணும்போது ஒரு சந்தோஷத்தை நம்ம அனுபவிக்கும்போது, இறைவன் நம்மளுக்குள்ள வர ஆரம்பிச்சுருவாரு. ஏன்னா, நம்ம இறைவனா மாறுறோம். மத்தவங்களுக்கு நல்லது பண்ணும்போது நம்ம யாரா மாறுறோம்? நம்ம மனுஷங்கன்றத தாண்டி அடுத்த லெவலுக்கு போகும்போது, இறைவன் ஆஹா! என்னோட ஆள் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து உங்களோட சந்தோஷமா வந்து சேருவாரு. அந்த டிவைன் எனர்ஜி வந்து உங்களோட சேரும். அப்ப டிவைன் எனர்ஜி சேரும்போது என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா அந்த சக்ராஸ் எல்லாமே நம்மளுக்குள்ள இறைவன் இருந்துட்டு அந்த சக்ராஸ்லாம் ஒரு மேட்டரா? அந்த ஹார்மோன்ஸ்லாம் ஒரு மேட்டரா? எல்லாமே
எல்லாமே அதுக்கு அடிமையாயிடும். அதுக்கேத்த மாதிரி இறைவனும் நீங்களும் சேர்ந்து, உங்களோட சோலும் இறைவனும் சேர்ந்து ஒரு பார்ட்னர்ஷிப்ல உங்களோட பாடி, உங்களோட லைஃபு, உங்களோட மைண்டு எல்லாத்தையுமே வந்து நீங்க எடுத்துட்டு போக ஆரம்பிப்பீங்க. அப்ப இந்த சக்ராஸ்லாம் ஆட்டோமேட்டிக்கா ஒரு கண்ட்ரோலுக்கு வந்து, அந்த சக்ராஸ் என்ன ஆகும்னா, இறைவனோட சக்ராஸா மாறிரும். இறைவன் உங்களுக்குள்ள இருந்தா, அந்த எனர்ஜி வந்து எப்படி ஆக்டிவேட் ஆகுமோ, அந்த மாரி நடக்கும். அப்ப ஆட்டோமேட்டிக்கா என்ன நடக்கும்? வி வில் அட்ராக்ட் எவ்ரிதிங். எல்லா பாசிட்டிவ் திங்ஸும் நம்மளுக்கு வர ஆரம்பிக்கும். நம்ம எதுவுமே பண்ண வேண்டாம். எஃபர்ட்லெஸ்ஸா நம்மளுக்கு நடக்கும். நம்ம இதுக்கு இப்படிதான் நடக்கணும், இப்படிதான் இது போடணும் அப்படின்ற மாதிரிலாம் ரொம்ப எஃபர்ட்ஸ் போடாம, அன்னைக்கு நாளு, அன்னைக்கு மொமெண்ட்ட வந்து நம்ம வாழ ஆரம்பிச்சோம்னா, ஆட்டோமேட்டிக்கா வந்து நம்மளுக்குள்ள உருவாகக்கூடிய எனர்ஜிஸ் வந்து கரெக்ட்டா ரெகுலேட் ஆயி, கரெக்ட்டான விஷயங்கள நம்மளுக்கு கொண்டு வந்து குடுக்கும். அதனால நான் இத வந்து ரொம்ப முக்கியமா உங்க எல்லாருக்கும் சொல்லணும்னு நெனச்சிருந்தேன். இன்னும் டீட்டெயில்டா வந்து நீங்க படிங்க. நான் வந்து இது முன்னாடி எப்பயோ என்னோட ஸ்பிரிச்சுவல் லைஃப் நான் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் இதெல்லாம் பண்ணி வச்சிருந்த ஃபோட்டோஸு. இப்போ உங்களுக்காக எடுத்து வச்சிருக்கேன். அத நான் ஷேர் பண்றேன். ஃப்ரீயா இருக்கும்போது உங்க லைஃபோட அப்ளை பண்ணி பார்த்து, உங்க லைஃப்ல எது எது டாமினன்ட்டா இருக்கு, எத நீங்க சரி பண்ணணும்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் போதும். அதுக்கு நீங்க பெரிய எஃபர்ட்ஸ்லாம் போட தேவையில்ல. நீங்க போட வேண்டிய எஃபர்ட்ஸ் எல்லாம் மெடிடேஷன், இந்த மாதிரியான ஆடியோஸ லிசன் பண்றது, கடவுள் மேல எப்பவுமே கடவுள் சிந்தனையோட மனசுக்குள்ள இருங்க. இறைவன் தான் எல்லாமே. இறைவன் நம்மளோட லைஃப்ப பார்த்துப்பாருன்ற ஒரு பயங்கரமான ஒரு நம்பிக்கையோட டேவ வந்து தொடங்குங்க. டேவ முடிங்க. எந்த நேரமும் மனசுக்குள்ள இறைவன வந்து இறைவனோட காலடிய வந்து புடிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு மத்தவங்களுக்கு ஏதோ ஒரு நல்லது பண்ணுங்க. பசிச்ச வாய்க்கு ஏதாவது ஒரு சாப்பாடு போடுங்க. இல்ல இறைவனே வந்து யாரையாவது அனுப்புவாங்க உதவி கேட்டு. உங்களால முடிஞ்ச உதவிய பண்ணுங்க. இப்படி மட்டும் நீங்க லைஃப்ப லீட் பண்ணீங்கன்னா போதும். ஆட்டோமேட்டிக்கா வந்து காட் வந்து உங்க லைஃப்ப வந்து பியூட்டிஃபுல்லா டேக் ஓவர் பண்ணிப்பாரு. ஓகே. அடுத்த அந்த மழை அந்த கடைஞ்ச பிறகு நம்மளுக்கு என்னென்னலாம் நடக்கும்ன்றத நம்மளோட பிராக்டிகல் லைஃப்ப வச்சு நான் நாளைக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். தேங்க் யூ ஆல்.